என் தங்க பிள்ளையே, உன் இல்லத்திற்கே வந்து நான் குடியமர்ந்து விட்டேன். இனி எதற்காகவும் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆபத்து ஆபத்து என்று சொன்ன உடனே நீ மனம் கலங்கி விட்டாய். உன் வாயிற்கதவை திறந்து வைத்து வாழ்வில் வெற்றி பெறுவதற்கான நிலையை உருவாக்கிவிட்டுத்தான் உன்னை நோக்கி இருக்கும் அந்த ஆபத்துக்களின் எதிர்மறை எண்ணங்களையும் விட்டொழித்து விட்டு உனக்கு வேண்டியதை உன் கரம் பற்றி தருவதற்கு இந்த சாய்தேவனை தவிர யாராலும் முடியும். என் பிள்ளையே, உன் மனம் அமைதி கொள்ளப் போகிறது. ஒளியாக இருந்து உன் வாழ்வின் இருளை அகற்றுவதற்கு நான் வந்து விட்டேன். உன் முன்னேற்றத்திற்கான விஷயத்தை நடத்தி தரத்தான் போகிறேன். எது உனக்கானது என்று தெரியாமல் இவ்வளவு காலமாக காலத்தின் சுழற்சியால் வாழ்க்கையின் பாதை மாறிக்கொண்டே இருந்ததை உணர்ந்து கொண்டுதான் இருந்ததா? விதிகள் மாறிவிட்டது, கருமாவும் வந்து விட்டது. துன்பத்தினால் மனம் அங்கு என்னா துடியாக துடித்து கொண்டு இருக்கின்றேன். பட்ட காலிலே அல்லவா பட்டு கொண்டிருக்கின்றது. நான் என்னதான் செய்வது? என் குடியே மூழ்கிவிடும் அளவுக்கு இவ்வளவுதானா வாழ்க்கை முடிந்துவிட்டதே என்று சொல்கின்ற அளவுக்கு அடிமட்டத்தில் வந்து விழுந்து விட்டாய். இதுவெல்லாம் என்னால் நடந்ததோ எதற்காக நடந்ததோ என்று தெரியாமல் உன் மனம் பாடாய்பட்டு கொண்டு இருந்தது. என் பிள்ளையே, நீ எதிர்பாராத ஒன்று எதிர்பார்க்கின்ற தருணத்தில் நடப்பதும் வாழ்க்கையின் யதார்த்தம்தான். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி உன்னருகில் இருக்கும் அந்த தீய சக்தி தான் உனக்கான விஷயத்தை இப்படி சூட்சமாக செய்து முடித்து உன்னை வெற்றியின் படிக்கட்டுகளிலிருந்து கீழே இறக்கிவிடலாம் என்று தவறான கணக்கை போட்டுக்கொண்டு இருக்கிறது. ஆனால் நான் இருக்கும் வரை ஒரு பொழுதேனும் அதற்கு அனுமதிக்கதே கிடையாது. எல்லோருக்கும் பிரச்சனைகள் உண்டு. தனியாகத்தான் போராடி கொண்டிருக்கின்றார்கள். உன் மனமும் வலுவாக இங்கு இருக்கும் பொழுது வெற்றி ஒரு நாள் நிச்சயம் உண்டு என்பதில் உறுதியாக இரு. என் பிள்ளையே, கவலையால் வாடுவதை தவிர்த்துவிட்டு எப்பொழுதும் என் அப்பனின் அருள் எனக்கு இருந்து கொண்டேதான் இருக்கும் என்று என்னை தைரியமாக வழிபடு. உனக்கு அதற்கு ஏற்றவாறு பலன் கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன். நடப்பதையும் நடக்கப் போவதையும் நான் முன்கூட்டியே உனக்கு ஏதோ ஒரு வழியில் தெரிவித்து கொண்டுதான் இருக்கின்றேன். எந்த தீய சக்தி உன்னருகில் இருக்கிறதோ என்று அந்த தீய சக்தியே உன்னிடத்தில் அண்டவிடாமல் நான் இப்பொழுது காத்து கொண்டு இருக்கின்றேன். நீயோ சில பேர் பேசாமல் இருக்கின்றார்களே, அவர்கள் என்னால் பார்க்கவும் முடியவில்லை, பேசவும் முடியவில்லை. நான் எப்படி இருக்கப் போகிறேன் என்று நீ யோசித்தாய். வேண்டியவர் வேண்டாதவர், தெரிந்தவர் தெரியாதவர் என்று உன் மனம் துடியாக துடித்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் அவர்கள் உன் வாழ்வில் வருவதற்கும் அதனால் விளையும் நன்மை தீமைகளுக்கும் காரணம் உண்டு. பூர்வ ஜென்ம ஒரு கர்ம வினைதான் அவர்களை சந்திக்க வைப்பதற்கும் சந்திக்காமல் இருப்பதற்குமான ஒரு வலுவான காரணமாக இருக்கும். அப்படித்தான் உன் வாழ்க்கையிலும் இப்பொழுது நீ தீய சக்திகளை எதிர்கொண்டு இருக்கின்றாய். அந்த பிரச்சனைகளை தாண்டி, அந்த கஷ்டங்களை தாண்டி, அந்த கவலைகளை தாண்டி நீ எப்படி ஜெயிக்கப் போகிறாய் என்பதை மட்டும் பொறுத்திருந்து பார். நடக்கப் போகும் தருணத்திற்கு இந்த சாய்தேவன் உறுதியாக இருக்கும் பொழுது நீ எதற்குமே மன வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என் தங்கமே, எதை நினைத்து கவலைப்படுகிறாய்? நான் உனக்கு வேண்டியதை தருவதற்குத்தானே வந்து கொண்டிருக்கின்றேன். தனிமையில் அழுகை காரணம் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. சோகமாக இருக்கின்றேனா அல்லது எனக்கு வேண்டியதை பெறுவதற்கு இப்படி இருக்கின்றேனா என்று நீ நினைக்காதே. கண்ணீர் விடும் அத்தனை விஷயத்திலிருந்தும் நான் உன்னை விடுவிக்கத்தான் போகிறேன். உனக்கு துணை இருப்பேன். இது ஒரு சோதனை காலமோ என்று நீ சோர்ந்து போய்விடாதே. சோதனைகளை கண்டு துவண்டு விடாதே. உனக்குள் நான் இருக்கும் பொழுது பயப்படாதே என் தங்க பிள்ளையே. உன் மனதில் இருக்கின்ற வழிகளையும் ரணத்தையும் நான் புரிந்து கொண்டு தொடர்ந்து வரும் உன் வினைகளால் நான் உனக்கான விஷயத்தில் அந்த எதிர்வினைகளை எல்லாம் இரட்டியடித்து நடந்ததை எண்ணி கலக்காமல் உனக்கு வேண்டியதை கொடுத்து நீ இப்படித்தான் என் வழியில் நடந்து கொண்டு இருக்கின்றாய் என்று தடமாறாமல் நான் வகுத்த வழியில் உன்னை பயணம் செய்ய வைக்கும் பொழுது நீ எதற்காக அங்கு ஆவேசமடைகிறாய்? நடந்து முடிந்ததை எண்ணி வருந்தாதே. உருக்கமான உன் மனநிலை, உன் மனதில் என்னை
மட்டுமே தேடிக்கொண்டிருக்கும் என் பிள்ளையே, உன்னோடு நான் இருக்கும் பொழுது பயம் எதற்கு? எதிர்காலத்தை பயனுடையது ஆக்குவதற்கு இப்போதிலிருந்து உன் முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டீர். உருகி தவிக்கும் போதெல்லாம் நீ என்னை முழுமையாக முழுமனதோடு மனமுருகி அப்பா சாய் தேவா என்று மட்டும் அழைத்து பார். உன்னை சுற்றி இருக்கும் அந்த கெட்ட சக்திகளை துரத்தி அடித்துவிட்டு உனக்கு வேண்டியதை நான் கொடுப்பதற்கு வந்து இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையை நல்வழிப்படுத்தாமல் இருப்பேனா? வாழ்க்கை சுமையே ஆனாலும் அதிலும் சறுக்கல்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஐயோ, என்ன செய்வது ஏது செய்வது என்று உன் மனப்படும் நிலை இங்கு யாருக்குமே கிடையாதுதான். நீ இருக்கின்ற நிலையில் அடுத்தடுத்து யாராவது இருந்தால் அவர்கள் மீண்டு வந்திருக்கவே மாட்டார்கள். ஆனால் என் பிள்ளையும் தைரியமும் திடமும் என்னை பிரமிக்க வைத்ததும் காரணம்தான். இந்த காரணத்தினாலே நான் உன்னை கெட்டியாக பிடித்து விட்டேன். எத்தனை சோதனைகளுக்கு நடுவிலும் என் பிள்ளைகள் நடுநிலை மாறாமல் நேர்மை குணம் மாறாமல் அவர்களுக்கான வழியில் அங்கு இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி என்றால் உன் வாழ்க்கையில் சரிவரப்படுத்தாமல் நான் இருப்பேனா? நடப்பதை மட்டும் பொறுத்திருந்து பார். என் நாட்டம் களை கட்ட போவதை நீ உணரத்தான் போகிறாய். எது தடைக்கல் என்று யாரை ஒருவர் நினைத்து கொண்டு இருந்தாயோ அவர்களை அடையாளப்படுத்தத்தான் போகிறேன். இதனால் வரையிலும் உன்னை சுற்றி இருக்கும் அந்த எதிர்மறை எண்ணத்தை யார் கொடுத்தது எதற்காக கொடுத்தது என்று தெரியாமல் இருந்தாய். இப்பொழுது அந்த காரணத்தையும் உனக்கு புரிய வைத்து அதற்கான தீர்வையும் கொடுப்பதற்காக இந்த சாய் தேவன் நான் வந்து இருக்கும் பொழுது உன் மனம் அங்கு தளர்ந்து விடாதே. என் தங்கமே, நீ எதை நினைத்து வருத்தப்படுகிறாய்? உன் வாழ்வில் பாதை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள். தடைகள் எல்லாவற்றையும் தவிடு பொடியாக்குவதற்குத்தான் இந்த சாயப்பன் வந்து இருக்கின்றான். நான் வணங்கும் என் அப்பன் என்னோடு துணையாக இருக்கும் பொழுது நிச்சயம் இந்த தடைக்கல்லையும் நான் படிக்கல்லாக மட்டுமல்ல வெற்றி கல்லாக மாற்றி படிப்படியாக அந்த நிலையிலிருந்து எனக்கான விஷயத்தை நான் வெற்றி பெறத்தான் போகிறேன் என்று நீ நினைத்துக்கொள். காலம் கொண்டு வரும் சோதனையால் மனம் கலங்கி விடாதே. இதுதான் உனக்கு கடைசியாக இருக்க போகிறது. இந்த கவலையை நினைத்து நீ கலங்காதே என் பிள்ளையே. இதை தாண்டி உன் பெருமகிழ்ச்சிக்கான காலம் உன்னை வரவேற்க தயாராக இருக்கும் பொழுது நிச்சயம் உன் வேதனையும் கவலையும் உன்னை ஒரு பொழுதும் கலங்க வைக்காது. உன் உடலில் உள்ள ஒவ்வொரு விஷயத்திலும் நான் அங்கு கண்புற்று பார்க்கும் பொழுது எத்தனை பிணிகள் இருந்தாலும் சரி அத்தனையும் கடந்துவிட்டு உனக்கான வாழ்க்கை நீ நம்பிக்கையோடு எதிர்பார்க்கும் தருணத்தை நீ உணரத்தான் போகிறாய். காலத்தின் நாயகனான என்னை வணங்கிவிட்டு நீ வழிபடு. உன் வாழ்வில் வரும் வேதனைகள் குறைந்து நீ வளம் பெறத்தான் போகிறாய். சோகத்தை கண்டு எல்லாம் நீ மனம் குமரி கொண்டு இருக்காதே. பார்ப்பவர்களிடம் நீ புலம்பிக் கொண்டு இருக்காதே. அத்தனை தடைகளையும் தாண்டி உனக்கான வெற்றியை தடைப்படுத்தி இருப்பது யாராக இருந்தாலும் சரி அவர்களை நான் பதம் பார்த்து கொள்கிறேன். நீ உன் வேலைகளில் மட்டும் கவனத்தை செலுத்து. உன் முயற்சிகளில் மட்டும் கவனத்தை செலுத்து. உனக்கான விஷயத்தில் நான் முழுமையாக உன்னோடு இருந்து செயல்படுகிறேன். உனக்கு நான் நல்லதே நடத்தி வைப்பேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.